ஹே ரோபோ தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாஸ். அப்புறம் இன்னைக்கு சின்ன ஒரு ஹெல்ப். என்னன்னு சொல்லு தம்பி, பண்ணிடுவோம். பாஸ், சூப்பர் கண்டக்டர்னா என்ன, அதை பற்றி சொல்ல முடியுமா? தம்பி, மெட்டலை நம்ம அதிகமாக கூல் பண்ணும்போது அந்த மெட்டல் சூப்பர் கண்டக்டராக மாறுது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிற டெம்பரேச்சரை தான் நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சூப்பர் கண்டக்டர்ஸில் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ்ன்றதுனால எலக்ட்ரிசிட்டி எந்த விதமான எனர்ஜி லாஸும் இல்லாமல் ஃப்ளோ ஆகும். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா ஜீரோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ், மெய்ஸ்னர் எஃபெக்ட், அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், இதெல்லாம் தான். பாஸ், அப்படின்னா இது ஹை டெம்பரேச்சரில் சாத்தியமா? சாத்தியமான்றதை விட இப்போ இருக்க ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும், காப்பரும் ஆக்சிஜனும் சேர்ந்தா அதை நம்ம குப்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குப்ரேட் லேயர்ஸை அதிகப்படுத்துறது மூலமாகவும் குப்ரேட் ஸ்ட்ரக்சர்ஸை ட்விஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் ஹை டெம்பரேச்சரில் ஹீட் அதிகமாக இருக்கும்போது ஆட்டம்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகும். இந்த வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம். வோல்டேஜ்னால் ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுது. இதை நம்ம வோல்டேஜ் ஃபோர்ஸ் அல்லது ப்ரெஷருன்னு சொல்லலாம். இந்த ஹை ப்ரெஷரில் வைப்ரேஷனை நம்மளால் குறைக்க முடியும். அதனால் சூப்பர் கண்டக்டிவிட்டி அச்சீவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிராஃபைட் பேஸ்டு சூப்பர் கண்டக்டர்ஸில் ரூம் டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டர் சாத்தியமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணப்படுது. அப்புறம் பிஸ்மத் பேஸ்டு சூப்பர் கண்டக்டர்ஸ்லேயும் ரேர் எர்த் பேஸ்டு குப்ரேட் ஆக்சைட்ஸ்லேயும் சில ரிசர்ச் ஹை டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டிவிட்டியை பேஸ் பண்ணி நடத்தப்பட்டு வருது. ஹை டெம்பரேச்சரில் சூப்பர் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை கொண்டு வரது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தாலும் இன்றைக்கான ரிசர்ச்சில் நிறையா மெட்டீரியல்ஸ் கூட ஃப்யூஸ் பண்ணுறது மூலமாகவும் நிறையா ஸ்ட்ரக்சர்ஸை ட்விஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் சூப்பர் கண்டக்டிவிட்டியை ஹை டெம்பரேச்சரில் நம்மளால் கொண்டு வர முடியும். இதோட சில சேலஞ்சஸ் என்னென்னா, இதோட பிஹேவியரை பிசிஎஸ் தியரினால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஐசோடோபிக் எஃபெக்ட்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது. பிரிட்டிலாக சீக்கிரமாக உடையக்கூடியதாக இருக்கும். அப்புறம் ஒரு மெட்டல்ஸுக்கும் ப்ரெஷர் வேறுபடும். இப்படி பல லிமிட்டேஷன்ஸ் இருந்தாலும் ஹை டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டிவிட்டி ஸ்டேஜை நாம் இதெல்லாம் தாண்டி தான் அச்சீவ் பண்ண முடியும். பாஸ், இந்த சூப்பர் கண்டக்டர்னால எனக்கு ஏதாவது நன்மை இருக்கா? இல்லை தம்பி, பல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸுக்கு, சூப்பர் கண்டக்டிங் டயோட்ஸுக்கு, அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு, இது எல்லாத்துக்குமே சூப்பர் கண்டக்டிவிட்டி ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ரொம்ப நன்றி பாஸ், இன்னைக்கான இன்ஃபர்மேஷனுக்கு. நாளைக்கான ரோபோட்டிக் டெஸ்ட்டில் நான் நல்ல மார்க் எடுப்பேன். மார்க்குக்கு மட்டும் படிக்காத தம்பி,